வணக்கம். இது கற்பி துவாரகா சுவாமிநாதன். இலக்கியத்தை விரும்பு. இதான் தலைப்பு. தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். ஏன் இலக்கியத்தை விரும்பணும்? இலக்கியம் என்ன செய்யும்? இலக்கியம் நம் மென்னுணர்வை மேல எடுத்துட்டு வரும். நம் மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை சமப்படுத்தும். அதற்கு ஒரு ரீங்காரம் இசைக்கும். அது நம் ஆன்மாவை, உயிரை மீட்டி எடுக்கும். ஆன்மாவின் கதவுகளை திறந்து வைக்கும். அதிலையும் குறிப்பா இலக்கியத்தில் செழுமை மிகுந்த கவிதைகள், கவிதைக்கான பின்புலங்கள், கவிதை வந்த காலங்கள், கவிதையாகவே எல்லாத்தையும் செய்து பார்த்த தமிழ் சமூகத்துல அவ்வளோ கவிதைகள் இருக்கு. எல்லா கவிதையும் வாசிச்சு காமிக்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு பிரியமான கவிதை, இது ரொம்ப பிடிச்ச கவிதை. இந்த கவிதையில அந்த உணர்ச்சியையும், உணர்வையும், மனதின் மென் உணர்வையும், மனதின் கதவுகளையும், அதுவும் அந்த காதல் உணர்வை மெல்ல மீட்டி எடுக்கிற கவிதை. அது தோழர் சச்சிதானந்தத்தோட கவிதை. ஆளிலையும் நெற்கவிதையும் அப்படின்னு சொல்ற இந்த மிக அருமையான கவிதை. அதாவது தலைப்பு 2 காதல் கவிதைகள் அப்படின்னா, அதுல ஒண்ணு ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் அப்படிங்கிறத அதை வாசிக்கிறேன், கேளுங்க. அழகா வாசிக்கிறேனான்னு தெரியாது. ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் அவளை கல்லினுள்ளிருந்து உயிர்ப்பிப்பது என்று பொருள். அடிமுதல் முடிவரை காதலால் நீவி சாபமேற்று உறைந்து போன இரத்தத்தில் கனவுகளின் சூடேற்றுவது என்று பொருள். ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் கரியும் எண்ணெய் பிசுக்கும் கலந்த அவளது பசலை சொர்க்கத்துக்கு மகரந்தம் சுவாசிக்கின்ற வானம் பாடியாக மாற்றுவது. இரவில் அந்த தளர்ந்த சிறகுகளுக்கு ஓய்வு தர தோள் குனிந்து கொடுக்கும் தளிரடர்ந்த மரமாக மாறுவது. ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் காற்றும் மழையும் நிறைந்த கடலில் மேகங்களில் கீழே புதியதோர் பூமியை தேடி களம் செலுத்துதல் என்று பொருள். முளைத்த ஒரு மலர்ச்செடியை யாரும் இதுவரை கண்டிராத கடற்கரையில் கொண்டு போய் நட்டு வளர்த்தல் என்று பொருள். ஆகா! ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் தன் தசை நார்களின் ஆற்றல் முழுவதையும் ஒரு சௌகந்தி பூவின் மென்மைக்கும் கைமாற்றம் செய்து கொள்வது. மணிமுடியும் இராணுவ உடையும் கலற்று எரிந்து மற்றொரு வானம் கடந்து மற்றொரு உயிற்றுள் காற்றிற்கும் மற்றொரு நீருக்கும் தன் தசையை விட்டு கொடுப்பது என்று பொருள். ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் அவளுடைய பழமையான காயங்களிலிருந்து சூரிய கிரகணம் போல் ஒரு வாளை உருவாக்க அவளுக்கு உதவுவது. பின்னர் இரத்தம் வடிந்து தீரும் வரை அக்காயத்தில் நம் இதயத்தை அழுத்தி கிடப்பது. ஒரு பெண்ணை காதலிப்பதென்றால் அவருடைய பழமையான காயங்களிலிருந்து சூரிய கிரகணம் போல் ஒரு வாளை உருவாக்க அவளுக்கு உதவுவது. பின்னர் இரத்தம் வடிந்து தீரும் வரை அக்காயத்தில் நம் இதயத்தை வைத்து அழுத்தி கிடப்பது. அதுதான் காதல். எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக் ரைட்டிங் பார்த்தீங்களா? இதை நீங்க வாசிச்சு திரும்ப 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 நான் திளைத்திருக்கிறேன். இதுலயே ஊறி திளைத்தல் என்று வேறு இந்த பாடல்கள், இந்த மாதிரி வரிகள். இது மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த கவிதைகள் நம்மளோட முன்னோடிகளிலிருந்து இப்ப வரைக்கும் இந்த கவிதை செழுமை, இதை எப்படி எழுதுனாங்க இப்படி எல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி சங்க இலக்கியத்திலையும் அவ்வளோ ரசனை மிகுந்த, காட்சி படிம மிகுந்த பாடல்கள்லாம் எவ்வளவு ருசி மிக்கதா, ரசனை மிக்கதா, வாழ்க்கையையும் நம் மனதையும் மென்னுணர்வையும் மெல்ல மீட்டி 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 நம்மளை கசிந்து உருக வைக்கிற பாடல்கள் இருக்கு இலக்கியத்துல. தேடி தேடி படியுங்கள், தேடி தேடி திளையுங்கள், வாசித்து வாசித்து கழித்திருங்கள், இன்பம் கொள்ளுங்கள், மகிழுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாசிங்க. அதுதான் அந்த இயற்கையில நமக்கு கிடைத்த ஒரே விஷயம் புத்தகம்.
அந்த புத்தகத்தின் அந்த தமிழுக்கு இருக்கிற செழுமை, அதோட தீரா பக்கங்களிலே அப்படியே புரண்டு 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 அந்த நதியில நீந்திக் கொண்டே போங்க. வாசித்துக்கிட்டே இருங்க. நன்றி. வணக்கம்.